ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலும் பிலமோன் நிருபத்தினுடைய முன்னுரையை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த பிலமோனுக்கு எழுதின கடிதமானது பவுலினால் எழுதப்பட்டது. பவுல் முதல் முறையாக ரோம சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது கிபி 61 இந்த நிருபமானது எழுதப்படுகிறது. இதில் ஒரே ஒரு அதிகாரம்தான் இருக்குது. வசனம் 25 வசனங்கள் காணப்படுகிறது. பவுலுடைய நாட்களிலே அநேக முரண்பாடுகள் இருந்த சூழ்நிலையின் மத்தியிலே அங்கே எஜமான்களுக்கு அநேக அடிமைகள் காணப்பட்டார்கள். இந்த அடிமை வாழ்க்கையானது சமுதாயத்தில் நிறைந்து காணப்பட்டது. காசு கொடுத்து விலைக்கு வாங்கப்படுகிற அந்த மனித வாழ்வினுடைய அந்த நிலையை அந்த அனுபவத்தின் வழியாக கடந்து செல்லக்கூடிய மனுஷங்களால் மட்டும்தான் அதை உணர முடியும், விவரிக்க முடியும். விலங்கிலும் கீழ்த்தரமாக நடத்தப்படக்கூடிய அடிமைகள். மனம் செத்து போயிடும், வாழ்க்கை செத்து போயிடும், ஓடாய் தேய்கிற ஒரு கலப்பையை போல தேய்ந்து வாழ்கிற ஒரு அனுபவம் தான் அவங்களுக்கு மிச்சமாகும். அவங்க தேம்பி அழுதா அவர்களுக்கு தேற்றுகிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. மரித்தா கூட அழுகிறதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லா நிலைகளிலையும் செத்து போன ஒரு அனுபவம் தான் இந்த அடிமை வாழ்க்கை. அதிலும் அடிமை ஒருவர் தப்பு செஞ்சுட்டு அங்கிருந்து தப்பியை ஓடிட்டான்னா, அதுவும் கொஞ்சம் களவு செஞ்சுட்டு ஓடிட்டார்னா, திரும்ப எஜமானுடைய கைகளிலே அவர் அகப்பட்டார்னா அவருடைய நிலையை பற்றி சொல்லவே முடியாது. சித்திரவதை என்றால் என்பதை அனுபவித்து அவங்க மரணத்தை அடைய வேண்டியதுதான், சாக வேண்டியது தான். உலகம் முழுவதும் அடிமை விற்பனை மும்முரமாக நடந்து கொண்டிருந்த அந்த காலத்தில் தான் கிறிஸ்தவமும் தேவனுடைய மார்க்கமாக பரவி வந்தது. ஆண்டவர் உலக மக்களுடன் பல்வேறு விதங்களில் செயல்பட்டு அவர்களை நீதிக்கு நேராக நடத்தி கொண்டிருந்த அந்த சூழ்நிலையின் மத்தியில் இப்பொழுது கிறிஸ்துவின் அன்பின் மூலமாக தேவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பவுல் சிறையில் இருக்கிறாரு. இப்போ ஒனேசிமு என்னக்கூடிய ஒரு அடிமையானவன் பிலமோன் என்கிற பெரிய எஜமான் வீட்டில் வேலைக்கு இருக்கிறாரு. அதாவது கொலேசையில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய செல்வந்தனாக அந்த பிலமோன் காணப்படுகிறார். அவருடைய மனைவியின் பெயர் அப்பியால், மகனுடைய பெயர் அர்க்கிப்பு. இதை கொலோசியர் 4:9 இந்த பிலமோன் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடிகிறது. இவர் கிறிஸ்துவினுடைய மாபெரும் மீட்பை பெற்றுக்கொண்டார். இந்த பிலமோன் இவருடைய இதயத்தை திறந்தவர், இல்லத்தையும் திறந்து சபை கூடி வருகிறதற்காக விட்டு கொடுத்தார். அந்த காலத்தில் தான் எல்லா செல்வந்தர்களைப் போல இவருடைய வீட்டிலையும் அடிமைகள் நிறையா இருந்தாங்க. அவர்களில் ஒருவனாகிய ஒனேசிமு அவன் எதையோ களவு செய்துவிட்டு ஏதோ தவறான காரியத்தை, அதாவது முதலாளிக்கு இழப்பு ஏற்படும் வகையில் செயல்பட்டு விட்டு அங்கேருந்து தப்பி ரோம் பட்டணத்துக்கு வந்துட்டார். அங்கே ரோமில் வந்தபோது அவருக்கு பாதுகாப்பு நிச்சயம் இல்லை. அவர் உடனே நினச்சார், இங்கே தானே பவுல் அப்போஸ்தலன் கைதியாக இருக்கிறாரு, அவரை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அங்கே சிறை கம்பிக்குள்ளே இருந்த பவுலை அவர் அங்கே பார்க்கிறார். அந்த நேரத்தில் அவருக்கு சரீரத்துக்கோ ஆத்மாவுக்கோ ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை. அந்த அகதியை பார்க்கும்போது பவுலுக்கு மிகுந்த ஒரு வேதனை உண்டாகுது. அதாவது ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், சிறைக்குள் அடைக்கப்பட்டிருக்கிறார், பவுல் அப்போஸ்தலன் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஒனேசிமு ரட்சிக்கப்படலை, ஒரு மிகப்பெரிய தப்பை செஞ்சுட்டு எஜமானிடத்திலிருந்து தப்பி வந்திருக்கிறார். அவருடைய நிலைமையை பார்த்து அந்த அகதிக்கு அடைக்கலம் அளிக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அவருக்கு சொல்லிக் கொடுத்து அவரை மீட்பு பெறும்படியாக அதை வழிநடத்துகிற காரியம் நடக்கிறது. மறுபடி இப்பொழுது பிறந்து விட்டார் ஒனேசிமு. இப்போ எஜமானிடத்தில் திரும்பி போக வேண்டிய ஒரு தேவையை அவர் உணர்கிறார். பவுலுக்கு அது முக்கியமாக பட்டது. அந்த கால சூழ்நிலையில் தான் இப்பொழுது பிலமோன் மிகுந்த இவருக்கு நெருக்கமான ஒரு சகோதரனாக இருந்தபடினால அவருக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். கிறிஸ்துவுக்குள் ஒரு சகோதரனாக ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் அங்கே பிலமோனுக்கு உருவாக வேண்டும் என்று சொல்லி எழுதுகிறார். இதை புரட்சிகரமாக பேச முடியாது. அந்த நாட்களில் எஜமான்கள் அடிமைகள் என்கிற காரியம் சமுதாயத்தில் தீவிரமாக இருந்தது. அதனால் இவர் இப்பொழுது தன்னுடைய அந்த சுருளை எடுத்து, பாட்பிரஸ் என்று சொல்லி அழைக்கப்படுகிற அந்த சுருளை தான் அந்த நாட்களில் பயன்படுத்தினார்கள். அங்கே இருந்து அவர் ஒரு கடிதத்தை எழுதுகிறார். பிலமோனுக்கு எழுதின கடிதம் தான் இந்த அவர் எழுதின பவுல் எழுதின எல்லா நிருபங்களிலும் சின்ன ஒரு கடிதம். இந்த சுவிசேஷத்தில் தான் இந்த சுவிசேஷத்தை அங்கே பிலமோனுக்கு அவர் எழுதுகிறார். முதலாளி அடிமை முறையை அன்றைய கலாச்சாரத்திலிருந்து உடனே பிடுங்கி எரிஞ்சிவிட முடியாது.
அது சமூக சமநிலையை பாதித்து பெரும் இரத்த பெருக்குக்கு காரணமாகிவிடும். நிறைய கலவரங்கள் வந்துடும். அதே நேரத்தில் மென்மையான வேர்களினால் கடின பாறைகளை பிளப்பது போல அந்த கிறிஸ்தவத்தின் மூலமாக பவுல் அங்கே அணுகுகிறதை பார்க்க முடிகிறது. விசுவாசியான ஒரு அடிமை எவ்வாறு எஜமானிடம் நடந்து கொள்ள வேண்டும், விசுவாசியான ஒரு முதலாளி எவ்வாறு அடிமையிடம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்கே ஒரே ஒரு நிருபத்தை அதிகாரத்தை எழுதின பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக விளக்குகிறார். இருவரும் தங்களுக்குள் சகோதர அன்புடன் நடக்கும்போது சமூக தீமையானது மெல்ல சாய்ந்து மறைந்து போயிடும். சமூகத்தில் எந்த இழப்பும் அது ஏற்படுத்தாமல் அது ஒரு அன்பு புரட்சியாக அது இருந்து அது ஒரு எஜமானுக்கும் ஒரு அடிமைக்கும் இடையிலே ஒரு சகோதர அன்பை கொண்டு வந்துடும் என்பதை உணர்ந்து பவுல் அப்போஸ்தலன் மெதுவாக கிறிஸ்துவின் அன்பை பற்றி அங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். பிலமோன் நிருபம் வெறும் அடிமை முதலாளி சிக்கலை மட்டும் பேசலை, இதற்கு அப்பாலும் நிறைய காரியத்தை பேசுகிறது. லட்சக்கணக்கான முகமற்ற பெயரற்ற வாழ்க்கையற்ற அடிமைகளில் ஒருவராக இருந்த ஒனேசிமு கிறிஸ்துவுக்குள்ள எவ்வளவு முக்கியமானவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கி நிறையா சிவப்பு விளக்குன்னு சொல்கிறோமே, ரெட் லைட் ஏரியான்னு சொல்லுகிற அந்த இடத்துல வாழ்கிற அநேக விபச்சாரம் செய்கிறவர்கள் இன்றைக்கு சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டு கிடக்கிறார்கள். எய்ட்ஸ் நோய் பட்டியலில் இருக்கிறவங்க ஒதுக்கப்பட்டு கிடக்கிறாங்க. பிச்சை எடுக்கும் தொழில் செய்கிறவர்களை யாரும் கண்டுகொள்ளுகிறதில்ல. காடுகளிலும் குன்றுகளிலும் இன்னைக்கும் நிர்வாணமாய் நடக்கிற அநேகர் காணப்படுகிறார்கள். அகதிகளாக இன்றைக்கும் துன்பத்தை அனுபவிக்கிற அநேக தரப்பு மக்கள் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஒரே விதமாக பார்க்குறாரு. யாரையும் அவர் மன்னிக்கவும் அணைக்கவும் ஆற்றலும் மறுவாழ்வு அளிக்கவும் காத்து நிற்கிற ஒரு இரட்சகர் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதனுக்காகவும் தன்னுடைய ஜீவனையே கொடுத்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு எந்த ஒரு ஆத்துமாவும் விலையேற பெற்றது என்பதை அறிந்தவராக அவர் இன்றைக்கும் அவர் தன்னுடைய மார்போடு அணைத்து மறுவாழ்வு அளிக்கிறதற்கு அவர் காத்து நிற்கிறார். சகோதர அன்பு, இரக்கம், மன்னிப்பு, அக்கறை, ஆன்மீக உறவில் மேன்மை ஆகியவற்றை பற்றி ஒரு பேசும் ஒரு கடிதமாக இந்த கடிதம் காணப்படுகிறது. குற்ற உணர்வுடன் அலைந்து திரியும் மனிதர்களுக்கு கிருபையின் தேவ பாதுகாப்பு காத்திருக்கிறது என்பதை இந்த நிருபமானது உணர்த்துகிறது. பாவம் செய்த மனிதன் எங்கே ஓடினாலும் ஒளிந்தாலும் அவனால் தப்பிக்கொள்ள முடியாது. மரண பயத்துடன் தண்டனையை தான் அவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கணும். ஆனால் கிறிஸ்துவினுடைய அந்த இரட்சிப்பின் பரிசோ எங்கும் அன்புடன் காத்து நின்று அது மார்போடு அணைத்து நம்மை மன்னித்து அதுக்கு நமக்கு வாழ்வளிக்கிறது துடிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஒனேசிமு பிலமோனினால் அன்புடன் உபசரிக்கப்பட்டு பவுலிடமே திருப்பி அனுப்பப்பட்டார் என்று சொல்லி இதற்கு பின்பாக அதனுடைய வரலாறு கூறுகிறது. அதன் பின்பு பவுல் எபேசு சபையிலே இவரை மூப்பராக இவர் நியமித்தார் என்கிற காரியங்களும் பின்னாட்களிலே சொல்லப்படுகிறது. இந்த நூலினுடைய ஆசிரியர் பவுல் என்பதை தெளிவாக நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. கிபி 61 தான் இந்த நிருபத்தை எழுதினார் என்பதையும் உணர்ந்து கொள்ள முடிகிறது. பவுலின் கடிதங்களில் இது மிகவும் சின்ன கடிதம். சமூக சிக்கல்கள் நிறைந்த சமூகத்தில் கிறிஸ்தவ அன்பின் புரட்சி பற்றி இந்த கடிதமானது பேசுகிறது. இதில் வாழ்த்துக்கள் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரை பிலமோனுக்கு வாழ்த்து சொல்லி எழுதுகிறார். 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரையிலும் பிலமோனுக்கு பாராட்டை வழங்குகிறார். 8ஆம் வசனத்திலிருந்து 17வது வசனம் வரையும் பிலமோனிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். 18வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரையிலும் பிலமோனிடத்தில் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். முடிவுரை 22வது வசனத்திலிருந்து 25வது வசனத்தோடு கூட இந்த கடிதத்தை பவுல் அப்போஸ்தலன் முடிக்கிறார். இதை படிக்கும் பொழுது வாழ்வின் எந்த ஒரு நிலைமையில் நம்ம இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், எந்த விதமான தவறு செய்திருந்தாலும், இன்றைக்கு நமக்காக எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்த்த ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லுகிறவர் நம்மை மன்னித்து நமக்கு மறுவாழ்வு அளிப்பதற்கு அவர் இன்றைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய சமூகத்தில் நாம் வரும்பொழுது நிச்சயமாக நம்ம எப்பேற்பட்ட
ஒரு பிரதான பாவியாக இருந்தாலும் கூட அவர் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய சொந்த இரத்தத்தினால கழுவி நம்மை மீட்டுக்கொண்டு நம்மை பிதாவோடு கூட ஒப்புரவாக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்து நமக்கு வாழ்வளிக்க விரும்புகிறார். அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதத்தை இறுக பிடித்து கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.